இதுதான் சத்தியம் என்கிறதான இந்த ப்ரோக்ராம நீங்க எல்லாரும் கண்டினியூஸா பார்த்து வர்றீங்க என்று விசுவாசிக்கிறேன். கண்டினியூஸா பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நம்ம 4வது ரவுண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரவுண்ட் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். என்னன்னா, மனிதனுடைய கண்டுபிடிப்பை பற்றி நம்ம பேசி வருகிறோம். மனிதன் நிறைய இந்த மாடர்ன் உலகத்துல எல்லா காரியங்களை கண்டுபிடிச்சு வருகிறான். எல்லா காரியங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா, நடக்கிறதுல இருந்து, பறக்கிறதுல இருந்து, பேசுறதுல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சு வருகிறான். முந்தையெல்லாம் பேசுறது கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு யாருக்கிட்ட வேணா எப்ப வேணா பேசலாம். எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிச்சு வருகிறான். இது நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். சோ அதுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது. ஒரு உறவுகள்ல எப்படி இவங்க எல்லாரும் நல்லா அவங்களுடைய குடும்பத்தோட அப்பா அம்மா கூட எல்லாம் நல்லா சேர்த்திருக்குதா அப்படின்னா அதுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு கடைசியா நான் பேச போகிறது இதுதான். இன்னைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் அவனை ஆண்டவர்கிட்ட சேர்த்திருக்குதா, இன்னைக்கு அவனை ஆண்டவர்கிட்ட சேர்த்திருக்குதா இல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிருக்குதா அப்படிங்கறதான ஒரு பெரிய கேள்வியோடு இன்னைக்கு எபிசோட நம்ம எல்லாருமே ஆரம்பிக்க போகிறோம். முதலாவதாக இல்ல எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட சேர்த்துட்டு தான் இருக்குது, அவனுடைய கண்டுபிடிப்பு தான் ஆண்டவர்கிட்ட சேர்த்துட்டு இருக்குது அப்படிங்கறத பேசுறதுக்காக நம்ம இருக்கிற சிஸ்டர் பேசுவாங்க. இப்போ டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து டிவி மூலமா பார்த்து கூட நிறைய பேர் சபைக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து நம்ம சுவிசேஷம் டைரக்டா போய் சொல்றதுனாலயும் இல்ல இப்போ டிவி என்ன நிறைய சேனல் ஓப்பனா இருக்கிறதுனால இப்போ நிறைய வந்து டிவில பார்த்து கூட இந்த வருஷம் நல்லா இருக்கு, மெசேஜ் நல்லா இருக்கு, இந்த சர்ச் எங்க இருக்குது நம்ம போகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி டிவி மூலமா பார்த்து நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்து சேர்க்கறது. ஆரம்ப காலத்துல ஆண்டவருக்கு இருந்ததே எத்தனை சீஷருங்க? 12 சீஷருங்க. 12 சீஷருங்க. அன்னைக்கு மெசேஜை இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு இல்லையா? மெசேஜ் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தா இயேசு சொன்ன சத்தியம் தான். ஆனா அது போட்ல இருந்து கேரளாவுக்கு வந்து, கேரளா இருந்து இங்க வந்து அங்க வந்து அப்படியே தான் பரவுச்சு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நின்னு ஒரே நம்ம நின்னு உலகம் முழுசா கேட்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளால பேச முடியும். சோ மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்பெல்லாம் வந்து ஆண்டு சேகமடம் தடுக்கிறது பணம் தானா? ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டங்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு பொருளாசை இருக்குது. பொருளாசை இருக்கிறதுனால அவங்க பணம்னு சொல்லிட்டு வேலைன்னு ஓடிங்கிறாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூப்பிட்டா கூட அவங்க சர்ச்சுக்கெலாம் வருதில்ல. அவங்க ஏன்னா பொருளாசை இருக்கிறதுனால அவங்க பணம்னு சொல்லிட்டு பணத்திலே அப்படியே பாவத்திலே இருந்துடுறாங்க. அதனால ஆண்டு இடத்துல வரதுக்கு அவங்க தடையா இருக்குது. இன்னைக்கு பணம் தேவைன்றதுனால ஜனங்க என்னத்துக்கு வர்றதில்ல, ஆண்டவர்கிட்டே வர்றதில்ல. இன்னைக்கு உண்மைதானே? நைட் எல்லாம் உட்காந்து கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு நம்ம ஆளுங்க இப்படி வேலை செய்வாங்க இல்லையா? கண்ணு ஒட்டாவும் வேலை செய்வாங்க. என்னத்துக்காக? ஆனா நைட்டு பிரேயர் வச்சோன்னா வராங்களா? பிரேயருக்கு சண்டே 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தா நம்ம ஆளுங்க சர்ச்சுக்கு லீவ் போட்டுருவாங்க. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா மனுஷனை அழுத்தி அவனை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுன்னு தம்பி சொல்றாப்ல. இன்னொரு விஷயம் நம்ம வந்து நம்ம போன் எடுத்துக்கினா நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம், அதுல கெட்ட விஷயம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு போன் மூலமா வந்து நைட்ல 12 மணிக்கு நம்மளுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, இல்ல அவங்கள போய் நம்ம ஹாஸ்பிட்டல் மீட் பண்றதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ப்ரேயர் பண்றதுக்காகட்டும், இல்ல நம்ம சர்ச் உங்களுக்கு எங்க இருக்கு நீங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா நாங்க கண்டிப்பா வரோம். இப்ப நிறைய இடத்துல தூரமா இருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து மலேசியால எல்லா இடத்துலயுமே இப்ப யூடியூப் மூலமா பாக்குறாங்க, இன்டர்நெட் மூலமா நம்ம சர்ச்ல நடக்கிற எல்லா காரியங்களும் பாக்குறாங்க. அதை வச்சு அட்லீஸ்ட் அவங்களால இங்க வர முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த காரியங்களுக்காக இந்த ஊழல் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் போன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காரியங்களை வந்து போன் மூலமா பேசுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேதனையோட இருக்கிறவங்களுக்கு நம்ம போன் மூலமா ப்ரேயர் பண்றது கூட அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். மனுஷனோட கண்டுபிடிப்பு வந்துட்டு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா, இப்ப நம்மளால முன்னெல்லாம் வந்துட்டு ஜெருசலேம் யோதா அதெல்லாம் போக முடியாதுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் கூட 50,000 ரூபாய் இட்டு 10 நாள் எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு வந்துடுறாங்க. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அது சொன்னார், நான் உண்டாக்குன எல்லாத்தையும் உண்டாக்கி அது நல்லதுன்னு கண்டாரு. ஆனா மனுஷன் அதை தீமையா மாத்திக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் தீமை இல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லதுன்னு தான், எல்லாத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் நல்லதுன்னு தான் சொன்னாரு. என்னைக்கு மனுஷனை உண்டாக்குனாரோ அன்னைக்குதான் கெட்டது. மனுஷன் உண்டாக்குறதுல எனக்கு பிடிச்சிருந்தா, நைட்டு ஒரு 12 மணிக்கு யாருக்கும் எமர்ஜென்சி காசு வேணும்னாக்கா நம்ம தூரம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துட்டு போய் கொடுக்க ஒரு டைம் இருக்காது. ஆனா ஒரு போன் இருந்துச்சுனாக்கா அந்த போன்ல இருந்து டிரான்சாக்சன் பண்ணலாம் காசு. என் அக்கௌண்ட்ல இருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்லி அவருக்கு 1 லட்சம் இல்ல 2 லட்சம் கூட எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஒரு மனுஷனை அது ஆண்டவர்கிட்ட சேர்த்திருக்குதா பிரிச்சுக்குதா, அதுதான் இப்போ நான் கேக்குறது. அதுல நம்ம அன்பு காமிக்கிறதால அன்பான மனுஷன் தேவனோட மனுஷன் தேவனிடத்துல வர்ற சான்ஸ் இருக்குல்ல. அன்பு
அன்பு காட்ட முடியுது நம்மளால. அன்பு காட்ட முடியும். பொருட்கள் மூலியமா நம்ம அன்பு காட்ட முடியுதுன்றீங்க. அண்ணா ஆண்டி சொன்னாங்க அவங்க வந்து டிவி இருக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜெருசலம் இது மைக் பாக்குறாங்க, ஆனா இருக்குதா? ஜெருசலம் பாக்குறாங்க, ஜார்டன் பாக்குறாங்க. ஆனா அதே டிவி வந்து சண்டே சர்ச் போவாங்கன்னா அதான் டிவிலே வராரு பாஸ்டர், நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் டிவிலே உட்காந்து நான் மெசேஜ் பார்த்துக்கிறேன்னு. பாருங்க நிறைய சோம்பேறிங்க. இந்த பாருங்க ஜூடா டிவியை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர் எபி காலையிலேயே வந்து மெசேஜ் கொடுக்குறேன். இதை கேட்டுக்கிட்டு சோம்பேறி மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்க சர்ச்சுக்கு போகணும். உங்க போதகர் என்ன, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். என்னைக்குமே பழச கொடுக்கவே மாட்டார். எல்லாருக்குமே புது அப்பத்தை தான் கொடுக்குவார் இல்லையா? உங்களுக்குன்னு உங்க போதகர், உங்க 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 பாஸ்டர் யாரோ அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். சோ அதனால நீங்க அந்த பாஸ்டர் ஜாப் பண்ணிட்டு உங்களுக்காக வார்த்தை எடுத்துட்டு வருவாரு. நீங்க நான் கொடுக்குற வார்த்தையை அப்படியே வாங்கிட்டு இங்க இருந்து உங்க வார்த்தையை விட்டுறாதீங்க. சர்ச்சுக்கு போங்க. உங்க போதகர் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போய் உங்க போதகர் என்ன பிரசங்கம் பண்றாரோ அதை ஜாக்கிரதையா கேளுங்க. ஃப்ரெஷ்ஷா என் ஆண்டவர் வாரந்தோறும் உங்களுக்கு பேசுவார். சோ அதனால வீட்டுல உட்காந்துட்டு டிவி பாக்குறது நல்லது, மெசேஜஸ் கேட்கறது நல்ல, எல்லா ஊழியக்காரங்களும் இந்த மெசேஜ் கேளுங்க இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக்கங்க, அதுவும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சபை கூடுகிறத விட்டு விடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. சோ அதனால கூடுகிறத விட்டுறவே கூடாது. அது கம்பல்சரியா நீங்க போயே ஆகணும். ஓகே, சொல்லுங்கம்மா. அந்த சிஸ்டர் சொன்னாங்க வீட்லயே உட்காந்து டிவி பார்க்கறது தப்புன்னு. அது ரொம்ப தப்பு. இப்போ கால் ஓடுறவங்களுக்கு சர்ச்சுக்கு வர முடியாதுங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சர்ச்சுக்கு வர முடியாதுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுதுங்க அந்த டிவி. அவங்க சொன்னதும் கரெக்ட் தான். காலு நடக்க முடியாதவங்க, முடவர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நான் ரொம்ப நாளா 2-3 பிரதர்ல கூப்பிடுறேன், நீங்க வாங்க அவங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா கேலியோ அடிக்கிறாங்க வெளியே இருக்கும்போது. எனக்கு மனசு பெஜாரு. சரி ஒரு டைம் எங்க சர்ச் வந்து ஜூடா டிவில வருது, நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் வாங்கன்னு சொல்றேன். அது பார்த்தாவது அவங்க வரல இல்லைங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது நான் சுவிசேஷம் சொன்னதுக்கு அவங்க பார்த்து எப்ப பார்க்கலாம், ஆனா பார்த்துட்டு போய் அவங்க ரசிக்கப்படலாம். நிச்சயமா டிவி யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். நான் இப்போ சொல்லுங்க சிஸ்டர். இப்போ அதாவது மனுஷனோட கண்டுபிடிப்பு எல்லாமே நல்லது நல்லதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் குவிக்க தொடங்குறோம். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒவ்வொரு டிவியோ வண்டியோ எல்லாத்தையும் சேர்க்க நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா கடவுள் வெறுக்கக்கூடிய ஒரு பெருமைன்ற காரியம் நமக்குள்ள ஏற்படுது. அந்த பெருமையால நம்ம யாரை பார்த்தாலும் எனக்கு எல்லாம் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ கார் இருக்கு, அதை ஒருத்தர் பெருசா வச்சுன்னா அதோட என் நல்லது என்கிட்ட இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெருமை, கடவுளுக்கு எதிரான பெருமை நமக்குள்ள வந்து சேருது. இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல சிஸ்டர் சொல்றதையே நான் உங்ககிட்ட எல்லாம் கேள்வியா கேட்கிறேனே. இன்னைக்கு சர்ச்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தேவைன்றதை காட்டிலும் இவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு காரு, பங்களா, வீடு எல்லாம் ஆச்சுன்னா இவங்க ஆண்டவர்கிட்ட உறவு வைக்கிறதை காட்டிலும் இவங்க பெருமையோடு வந்து சர்ச்ல உட்கார்றாங்களே, அது ஏன்? பெருமை, ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஐயோ நான் கிறிஸ்தவன், நான் ஏன்ட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்களே, அது ஆண்டவர்கிட்ட சேர்க்குதா அவங்கள? இல்ல பாஸ்டர், அவரு நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒரு வாகனமும் சரி, எனக்கு ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு கடை, எது எதுவும் சரிங்க, பொருள் காரு எது கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னும் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட இன்னும் நிறைய பேசுறோம், நிறைய ஜெபம் பண்றோம். அது நான் பெற்றுக்கொண்டிருந்தால அந்த ஆசீர்வாதம் கொடுக்கலனாக்கா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது ரொம்ப நாளா கேட்டுக்கிறேன், எனக்கு மனசு துக்கம், நான் இது கொடுத்திருந்தால அவர்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இன்னும் நான் பேசுறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, எங்க அப்பா கொடுத்தாரு, ஏசப்பா கொடுத்தாருன்ட்டு. அது உறவு. அப்போ பிரதருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்றது. அது ஆண்டவர் கொடுத்தாலும் கூட அந்த பெருமைன்றது நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது வெளிப்படும். ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு பாருடா என்கிட்ட இந்த மாதிரி வாங்கியிருக்கேன், அந்த அந்த இடத்துல அந்த பெருமைன்றது வெளியே வரும். அதை அடக்கி ஆளுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இன்னும் நிறைய பொருள் சேர பொருளாசை வர கடவுள் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கவே மாட்டாரு. கடவுளோட மனுஷனோட படைப்பு எல்லாமே பொருளாசை தூண்டுற விஷயம் தான், கெட்ட விஷயமா தான் இருக்குது.
அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து இப்போ பிரிக்குதுன்னு கோல்கேட் பேஸ்ட் தயாரிக்கிறவங்க இல்லைங்களா, அவங்களும் ஒரு மனுஷர் தாங்க. அவர் வந்து ஆரம்பத்துல அந்த கோல்கேட் பேஸ்ட் தயாரிக்கும் போது அவர் 10 பங்குல 1 பங்கு தான் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த அவருடைய அந்த உருவாக்குற அந்த பேஸ்ட் வந்து இன்னும் வளர்ச்சி அதிகமா ஆனதுனால அவருக்குள்ள பெருமைலாம் வரல. இப்ப வந்து அவருடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது 1 பங்கு முதல்ல வந்து கொஞ்சமா தயாரிக்கும் போது அவர் 1 பங்கு தான் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரு அந்த பேஸ்ட் செய்து அது அதிகமா ஒரு மேல போகும்போது ஆண்டவர் கார் ஒப்பு கொடுத்து வந்து இவ்வளவு நாள் வந்து நான் கொஞ்சத்துல இருந்தேன்னு என்ன ஆண்டவர் ஆசிரிச்சாரு, 1 பங்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப வந்து ஆண்டவர் என்ன அதிகமா ஆசிரிச்சிருக்காரு. இப்ப நான் 9 பங்கு ஆண்டவர் கொடுத்துட்டு 1 பங்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்குள்ள பெருமைலாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் மேல இன்னும் அன்பு வரணும் தவிர பெருமைலாம் அதுல ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாரு, சந்தோஷம், நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் கொடுத்துதான் இருப்பாரு. சோ அதுல பிரிவில ஒண்ணும் வர்றது கிடையாது. ஓகே அப்பாடா. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் படிச்சிருந்து வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கடைசியில் அது நல்லதுக்கு கொண்டு போதா இல்லை கடவுள்கிட்ட கொண்டு போதான்னு தான் ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ எல்லாம் படித்தது வந்து மொபைலு இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. மொபைலு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஆனால் நல்ல விஷயத்துக்கு எதனா நம்ம பயன்படுத்துகிறோமா? இப்போது ஒரு சில எங்களோட ரிலேஷன்ஸை இப்போது நல்லா ஆரம்பத்தில் மொபைல் இல்லாத போது நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்போது மொபைல் வந்துட்டுருப்போ நாங்கள் அலோன்னு சொன்னாலும் அவங்க அலோன்னு சொன்னாலும் 2 பேருமே இவங்க முன்னே பேசலை நாங்கள் முன்னே பேசலன்னு தான் இப்போ பார்க்குறாங்களே தவிர இப்போ மொபைல் வந்துச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க பேசலை, மொபைல் தான் இருக்குது, அவங்க பேசிட்டோம் நம்ம பேசலை. இன்றைக்கி அந்த மொபைலால் உறவே அறுந்து போச்சு. நீங்கள் முன்ன பேசுங்க நாங்கள் பின்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு அந்த மொபைலால் உறவே அறுந்து போச்சு. இதெல்லாம் வந்து நல்லதுக்காக கடவுள்கிட்ட சேர்ற ஒரு இது கிடையாது. அம்மா சொன்னாங்க நல்லா ஒரு ஏன்னா டிவி இருக்குது, அதில் வர மெசேஜுங்க கண்டிப்பாக உண்மையான வார்த்தை தான். ஆனால் அந்த வர மெசேஜுங்களை சில பேர் குடும்பம் தான் பார்க்குது. சொன்ன மாதிரி சில பேர் குடும்பம் தான் பார்க்குது. ஏன்னா அது உணர்வா அது எடுத்துக்கின்னு உள்ளத்தில் மெசேஜுங்க பார்க்குறது, அது மெசேஜ் பிரகாரம் நடக்கிறது. ஆனால் சில குடும்பங்க தான் பார்க்குது. நான் ரொம்ப பேர் அதை பார்க்குறது இல்லை. ஸோ ஒரு நல்லதுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, கெட்டதுன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. நல்லதை எடுத்துக்கின்னு கெட்டதை கீழே போடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்க. இன்னொன்று வந்துட்டுங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியம் இல்லை நிறைய காரியம் பிரிக்குது. அவங்க சொன்னாங்க மொபைலை பற்றியே நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா முதலாவது ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ப்ளூடூத் அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேர் இட், அப்புறமா இது பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு முன்னெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்குள்ள 1 GB டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு ஷேர் இட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக வந்துட்டு வாட்ஸ்அப். இப்போ இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சேர்க்கிற மாதிரி விஷயங்கள் கிடையாது. நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஆனால் கடைசியில் அது ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறமான காரியம் தான் இருக்குதுங்க. அது இப்போ எல்லாம் சொன்னாங்க டிவி பார்க்குறோன்னு. நான் எழுதி தரேன், நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்காங்க, நிறைய விசுவாசிங்க கூட பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு உண்மை யாரும் இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா காரியமும் மொபைல்ல இருந்து டிவில இருந்து இன்டர்நெட் எல்லாமே ஒரு மனுஷனை வந்துட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிற காரியம் மாத்திரம் தான் இருக்குங்க. அதனால என்னன்னா எந்த காரியமும் ஆண்டவர்கிட்ட சேர்க்காது. முன்ன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிவி இல்லைங்க பாஸ்டர், மொபைல் இல்லைங்க, ஆனா ஒரு குடும்பமா சேர்ந்து ஜெபிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவில இவங்க ஒரு சேனல் பார்த்தா நான் ஒரு சேனல் பார்க்குறேன், அவங்க ஒரு சேனல் பார்த்தா மொத்தத்துல அந்த டிவியை பார்க்கறதுல அந்த மெசேஜை கேட்கறதுல அந்த அளவுக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போறோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுல அன்பும் கிடையாது, ஆண்டுகிட்ட சேருவதும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனா முன்ன காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே குடும்பமா உட்காருவோம், ஜெபிக்குவோம், அது ஆண்டவர்கிட்ட நிறைய நெருக்கத்தை கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு நிறைய காரியங்கள் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்குதுங்க நம்மள பிரிக்குது. ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு மாத்திரம் தான் நான் எடுப்பேன், 2 காரியங்கள். ஓகே, வாட்ஸ்அப்னு சொல்றாருங்க. வாட்ஸ்அப்ன்றதுல இந்த லீடர் ஒரு பைபிள் ஸ்டடின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அதுல பெரிய குரூப் இருக்குதுங்க, ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க. ஒரே டைமுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. நாங்க எங்க போக வேண்டியது, எங்க
தேவைப்படாது அப்படின்னு எல்லாமே அந்த வாட்ஸ்அப்ல வந்துருது. எனக்கு ஒரு செகண்ட்ல வந்துருதுங்க. நாங்க மறந்துள்ள காரியம் கூட அந்த வாட்ஸ்அப் எடுத்துங்க எங்களுக்கு நினைவு கொடுது. இந்த நாளைக்கு நாங்க இங்க போனோம், 4 நாளைக்கு இவங்க இந்த இடத்துல போறாங்கன்னு எல்லார பத்தியும் டீட்டெயில் எங்களுக்கு கிடைக்குதுன்னா வாட்ஸ்அப்ல கிடைக்குதுங்க. அப்ப நாங்க அந்த இடத்துக்கு மீட்டிங் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நாங்க நெருங்கி ப்ரேயர் பண்றதுக்கு அது நாங்க வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட லீடர்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரெங்த் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து மொபைல் ஓபன் பண்ணி தவறான காரியத்தை பார்த்துன்னு இருக்குவாங்க. பிளஸ் இன்டர்நெட் அந்த காலத்துல எல்லாம் பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம், மறைமுகமா செய்யணும். இந்த காலத்துல எல்லாம் போன்ல வந்துச்சு, வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் மறைமுகமா பாவம் செய்ய எல்லா டெக்னாலஜி எல்லாம் நம்மள கெடுக்கதா பாக்குதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜனங்க வந்துட்டு இப்போ டெக்னாலஜின்னு போயின்னு இருக்காங்க, நல்லா போறாங்க, அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் முக்கியம்னு. வேத வசனம் சொல்லுது, லோகம் முழுவதும் நீ ஆதாயம் பண்ணி ஆத்ம நஷ்டம் முடியுமா என்ன லாபம்? அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பெரிய ஆளா ஆகணும், நான் நல்லா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க பாவம்னா என்னன்னே தெரியல, பரிசுத்தம்னா என்னன்னே தெரியல. அது மாத்திரம் இல்லாத நம்ம சொன்னாலும் கேட்கறது இல்லை. எப்படின்னா நரகத்தின் பாதையில தான் போயின்னு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி ஆண்டவர்கிட்ட சேர்க்கறது இல்லை. எப்ப அண்ணாவும் சொன்னார் வாட்ஸ்அப் பண்ணிட்டு, எத்தனை பேர்னா நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஒழுங்கா யூஸ் பண்றாங்க, ஃபேஸ்புக் ஒழுங்கா யூஸ் பண்றாங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 24 hours அதுல இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறது இல்லை. ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். என்ன கன்க்ளூஷன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஆக்சுவலா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய நன்மைகள். இப்ப நம்ம ஆரம்பத்துல பேசணும்ல, போன் வந்தது நல்லது, டிவி வந்தது நல்லது, பைக் வந்தது நல்லது, பிளைட் வந்தது நல்லது, எல்லாத்திலும் நல்லது இருக்குது. கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே நன்மைக்காக தான். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே என்னத்துக்காக? நல்லதுக்காக. ஆனா நடந்ததெல்லாம் என்னது? தீமை. தீமைகள் இன்னைக்கு வாலிபர்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், எல்லாருமே நிறைய இடத்துல ஆண்டரை விட்டு விலகித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சர்ச்சஸ்குள்ள வாலிபர்களை கூட்டு வர்றது அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. முந்தையெல்லாம் ஈஸியா கூட்டு வருவாங்க, பேரண்ட்ஸ் சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு கூட்டு வர முடியல. ஏன் கூட்டு வர முடியல அப்படிங்கிற பெரிய கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்குது. இப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எல்லாருமே ஒரு வார்த்தை, எல்லாருமே என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க வாலிபர்களுக்கு? அவங்க நிறைய இன்டர்நெட் அது நல்ல விதமா யூஸ் பண்ணோம். ஏதோன்னு சொல்லிட்டு அவங்க தப்பா யூஸ் பண்ணாக்கா அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகணும். என்னோட வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு தகுதி ஆயிராது. அதை நினைச்சோம்னாவே நம்ம எந்த தீமையான வழிக்கு போக முடியும். வெரி குட், வெரி குட். ஃபோன் யூஸ் பண்ண நிறைய இப்போ பெரியவங்கிட்ட நிறைய ஃபோன் இருக்கிறத விட சின்ன வாலிப பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணணும், பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு உங்கள் பேரண்ட்ஸ் எப்போ உங்களுக்கு முழு மனதோட என் பிள்ளை யூஸ் பண்ணால் நல்லதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் பேரண்ட்ஸ் நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு வேணும் இது அடம் பிடிச்சி வாங்காதீங்க. நிச்சயமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லதுக்கு தான், ஆனால் எந்த ஏஜில் யூஸ் பண்ணணுமோ அந்த ஏஜில் யூஸ் பண்ணணும். வெரி குட். இன்னொரு விஷயம் என்னன்னா, சர்ச்சில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா. ஏன்னா சர்ச்சில் இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறாங்க. யாருன்னா மெசேஜ் அனுப்புனாலும் யாருன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்குவாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சில் மெசேஜ் கேட்க மாட்டாங்க, வர்ஷிப் கேட்க மாட்டாங்க. எதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அப்படியே சடன்ல வர்ஷிப் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் பார்க்குறாங்கண்ணா. சர்ச்சில் ஃபோன் யூஸ் பண்ண தயவு செய்து சர்ச்சுக்கு வரும்போது யாரும் பண்ணாதீங்க. வாலிப பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன், உங்களை போல தான் நானே இருந்தேன், ஆனால் நான் இப்போ எப்படி மாறிக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதம் செய்தாரு. அது மாதிரி ஒரு வாலிப பசங்களுக்கு என்னோட சாட்சி சொல்லி அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவேண்ணா. வெரி குட். இன்னும் ரெண்டு அட்வைஸ். பசங்க தனியா வீட்டுல இருந்தா அவங்க கூட யாருன்னா இருந்தே இருக்கணும். அவங்க தனியா டிவி பார்க்க விடக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ், தயவு செய்து உங்க பிள்ளைங்களை தனியா எங்கேயுமே விடாதீங்க. வாலிப பெண்களையும் சரி தம்பிங்களையும் சரி தனியா விடாதீங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பேரண்ட்ஸும் கொஞ்சம் இறங்கி பிள்ளைங்களை கைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு வாலிபன்கிட்ட போயிட்டு இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா போதும்னா தொடர்ந்து நம்ம சொல்லினே இருக்கணும் இயேசு பத்தி. ஓகே, இயேசுவை நேசிக்கிறார்னு வாலிபர்கள் கிட்ட சொல்லுங்க. ಸಿಂಪಲ್ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಜೀವನ ಅನ್ನ ಸೊ ವಾಟರ್ ಬಬಲ್ಸ್ ತರನ ಯಾವತ್ತು ಹೊಡೆದು ಹೋಗ್ತು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬಟ್ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾನ ಯೇಸು ಸಂಸ್ಕಾರ ನ್ಯಾಯವಾಗಿ ಜೀವಿಸ್ತಾರೆ ಸಾಕಣ್ಣ. ஓகே ஓகே, கடைசியா அண்ணா இப்போ யூத்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் மாடலாக வரணும்னு சொல்லிட்டு வேற யாரையுமே
அவங்க ஃபேன் பண்ணி அவங்க ரோல் மாடலாக வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்து இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் சொல்கிறேன், நம்ம ரோல் மாடலாக வரணும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வரணும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாருமே ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க. நானும் ஒரு கடைசியா ஒரே ஒரு அட்வைஸ் மாத்திரம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இதுதான் சத்தியமா நான் முடிக்க போகிறேன். மனிதன் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான், ஆனால் அநேக காரியங்கள் அவனை உலக ரீதியாய் உயர்த்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில இறக்கித்தான் இருக்கிறது என்பது உண்மை. அந்த உண்மை எப்படி அதுல இருந்து வெளியே வரணுமானால் என்னுடைய ரெண்டே அட்வைஸ். ஒண்ணு, நீங்க முகமது அலி என்கிறதான ஒரு நல்ல பாக்ஸர் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த முகமது அலி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருந்தான், எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்தது. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, முகமது அலி வண்ணமா சொன்னாரு, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், ஆனாலும் என் பாக்கெட்ல நான் ஒரு மேட்ச் பாக்ஸை எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். ஏன் மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கிறேன்? ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பாவம் தூண்டுமானால், எனக்கு ஏதாவது பாவம் என்னை சுத்திலும் நடக்குதானால், முதல் காரியம் நான் என்ன பண்ணேன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்து என் கையை எரிச்சுக்குவேன். அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க கேட்டாங்களா, ஏன் கையை எரிச்சுக்குவீங்கன்னு. இல்ல, இந்த எரியறதே என்னால தாங்க முடியலன்னா நாளைக்கு ஒரு நரகம்னு ஒண்ணு வரும், நான் இன்னைக்கு பாவம் செஞ்சேன்னா அந்த எரியறதை நான் எப்படி தாங்குவேன்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே மேட்ச் பாக்ஸ் என் கையில வச்சுக்குவேன். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்குமே தேவன் கூட இருக்கிறார். எந்த இடத்துல நீ போனாலும் அவரை விட்டு நீ தனியா இருக்கவே முடியாது. அவர் கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்தே போகாத. முதல் காரியம் அது. இரண்டாவது காரியம், ஆண்டவருக்கு முன்னால வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதோ இல்ல ஜெப நேரத்துக்கு போகும்போதோ, இரண்டாவது காரியம் என்னன்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதல் காரியம் அவருக்கு முக்கியத்துவம். அப்பா அம்மா முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுங்க. யார் யார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ ஆண்டவரும் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். நீங்க சபைக்கு வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தம்பி சொன்ன மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ்ஸஸ் போடும் போது மாடர்ன் ட்ரெஸ்ன்னு போறீங்க, நீ பாவமான ஒரு காரியத்தை நீ வேர் பண்ணிட்டு, அவன் பார்த்தா எனக்கு என்ன பாஸ்டர், நான் ஒழுங்காத்தான் போட்டு இருக்கிறேன், அவன் பார்த்தாலும் அது பாவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் வரமாட்டார். இல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ போடுற ஆடைகள், சபைக்குள்ள வரும்போது நீ போடுற ஆடைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ போடும் போது பரிசுத்தமான ஆடைகள், நீ மேடையில ஏறும்போது பரிசுத்தமான பேச்சுக்களும் ஆடைகளும் போட்டுட்டு எல்லாருமே நீட்டான ஒரு Dress. சபை வெறும் போதகிறது உடையது, சபை தேவனுடையது. தேவனுடையதுன்னு சொன்னா தேவனுடைய ஊழியக்காரங்களோ யார் யார் சபைக்குள்ள வர்றீங்களோ நீட்டா ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ஒருத்தரும் பாவம் செய்யாத அளவுக்கு இடமா ஒரு பரிசுத்தமான ஒரு இடமா வச்சீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா வருவார். சபைக்கு வரும்போது எந்த மொபைல் போன்ஸோ எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப்பை போனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்களேன். நான் ஒண்ணே உங்களை பார்த்து கேட்கிறேன், சபைக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஏதோ ஒருத்தர் ஆக்சிடென்டே ஆயிட்டாலும் நீங்க போய் காப்பாற்ற முடியுமா? முடியாதுல்ல. சோ அந்த நேரத்துல நீங்க ஜெபத்துல ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. உங்க குடும்பமானாலும் உங்க சொந்தமானாலும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. அந்த நேரம் ஆண்டவருடைய நேரம். அந்த நேரத்துல நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஆண்டவர் கிட்ட போயிட்டே இருங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், மனிதன் கண்டுபிடிப்பு மனித லெவல் வரைக்கும் தான் உங்களை கொண்டு போகும். ஆனா ஆண்டவர் கண்டுபிடிச்சது மாத்திரம் தான் உங்க ஆண்டவர் கிட்ட கொண்டு போகும். சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதனுடைய கண்டுபிடிப்பா மனிதன் லெவல்லே வச்சுக்கோங்க. மனிதனுடைய கண்டுபிடிப்ப மனிதன் லெவல்லே வச்சுக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு உங்ககிட்ட வரணுமோ அவ்வளவு தூரம் உங்க ஆத்மா கிட்ட வரைக்கும் கொண்டு போகாதீங்க. உங்க ஆத்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் விலக்கி வச்சு, நான் சொல்றது என்னன்னா, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அனுபவிங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உலகத்தின் காரியங்கள் அதை மேற்கொள்ளாது. நீ ஆண்டவரோடு கூட இன்னும் நிலைச்சு நிற்ப, இன்னும் செழிச்சும் நிற்ப. ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் கண்டிப்பா உங்களை செழிக்க வைக்குவார் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இந்த கேமராக்கு நேரா நீங்க எல்லாரும் கையை நீட்டுனீங்கன்னா, உங்க டிவி ஸ்கிரீனுக்கு நேரா நீங்க எல்லாரும் கையை நீட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு மனிதன் நிறைய காரியங்களை கண்டுபிடித்து வருகிறான். ஆனால் கர்த்தருடைய உறவுல இருந்து அதை பிரிக்கவே கூடாது. என்னை இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்க, இந்த உறவை செய்யட்டும்னு சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, இன்னும் அதிகமா என் தேவனண்டை நெருங்க. ஆண்டவரே, வாலிபர்களும் சரி, வயோதிபர்களும் சரி, ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சரி, சபைகளும் சரி, ஆண்டவரே, என் தேவனுக்காக வைராக்கியமா நிற்கத்தக்கதா என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. என் அப்பாவுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு இடத்திலும் ஆண்டவரே தேவனுடைய அன்புல இருந்து பிரியவே கூடாது ஐயா. ஆமா ராஜா, இன்னைக்கு மனிதன் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய உறவுல இருந்து அது பிரிக்காத வண்ணமாய் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் யோசனைகளையும் கொடுப்பீராக. நீரே எங்களோடு கூட இருங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
ஆம் ராஜா, எங்களே தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியுமாய் இதுதான் சத்தியம் என்கிறதான இன்னொரு ப்ரோக்ராம்ல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோடு கூட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய பாஸ்டர் டார்வின் எபனேசர். God bless you. God bless you.